வச்சிருக்கிறேன். விசேஷித்த பாடு படவு அமிழத்தக்க படவுகள் அமிழத்தக்க வலைகள் கிளியத்தக்க படவுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க. ஆமா, அப்பவுமே ரெட்டமடி போட்டு பாருங்க. ரெண்டு போட்டுமே நிரம்பி, ஒரு போட்டுல வலை, ஒரு போட்டுல மீன் இல்லை, ரெண்டு போட்டுலயுமே மீன். ஹல்லேலூயா. கிளைம் பண்ணுங்க, அப்படி வருவதாக. எல்லாருக்கும் கூறல் வருவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. சமீபத்துல நம்ம சர்ச்சில் வந்துச்சு ஒரு மக ஜோம் பண்ணுது, ஆண்டவரே எனக்கு நல்ல பாடுகளை கொடுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணாங்களாம். ஜோம் பண்ணா 1.5 டன் கட்டா வந்துருச்சு. எங்க வந்திருக்கிறீங்களா? ஆள் எங்க இருக்கு? கை காட்டு, கை தூக்கி காட்டு. எழுந்துருங்களா அப்படியே? வாங்கப்பா, முன்னாடி வாங்கப்பா, நீங்க ப்ளீஸ் வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. ஏஞ்சல் நீ வா, நீ வா, அப்பதான் சங்கடப்படாம நிற்பாங்க. ஃப்ரண்ட்ல வா நீ. கையை விரித்து சகல உயிர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறீர். நீங்க கையை விரித்து சகல உயிர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறீர். ஜெபத்தை கேட்கிறாருங்கிறதுக்கு சாட்சிங்க. சகல உயிர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறீர். அவங்களே ஃபுல்லா ஃபோக்கஸ் கையை அக்கா முகத்தை காமிங்க. உங்களை இங்க மட்டும் இல்ல, எல்லாரும் உலகம் எங்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால முக்காடு அப்படியே எடுத்துட்டு முகத்தை காமிங்க. ஜெபிச்ச மனுஷிக்கு ஆண்டவர் என்ன அற்புதம் செஞ்சாரு. இதான் கம்பீர அறுவடை. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சொல்லுங்க, போட் என்னாச்சு? சொல்லுங்க, மைக் கொடுங்க. உடைஞ்சிருச்சு, முட்டி உடைஞ்சிருச்சு. இங்கே போட்டு ஏற்கனவே முட்டி உடைஞ்சு யாருக்குமே நடக்காது. முட்டி உடைஞ்சதை எங்கள் வீட்டு வாசலில் கொண்டு போட்டிருந்தாங்க. உடஞ்ச போட்ட தூள் தூளாக்குனதை எங்கள் வீட்டு வாசலில் கொண்டு போட்டிருந்தாங்க. அப்போ என்னோடய மனநிலை எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அவ்வளோ தூரத்துக்கு இருளுக்குள்ளே இருந்தோம். எந்த உதவி எதுவுமே இல்லை எங்களுக்கு. ஆனாலும் அடுத்த வருஷத்துலேயே நான் இப்படி அது சொல்ல மறந்துட்டேன். அப்போ நான் ஒரு 4-5 மாதம் வரவே இல்லை வெளியில். அப்போ இருக்க எல்லாம் மாதிரி சரி சபைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து போய்கிட்டு இருந்தேன். அப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு ஆராதனைக்கு வந்து முடிஞ்சு வந்திருக்கும் போதே எனக்கு இருதயத்தில் நீங்கள் பேசின வார்த்தை, நீ என்ன இழந்து போய் இருக்கிறாயோ அதை நீ சீக்கிரத்தில் ஆண்டவர் உனக்கு வர கிருபை செய்வார். எனக்கு தொழில் இழந்திருக்கிறியா, உனக்கு ஆண்டவர் ரெட்டத்தனையை உனக்கு தருவார்ன்ற ஒரு வாக்கு எனக்கு வந்துச்சு. அப்போ நான் அழுதுட்டு வெளியில் போகும்போது நம்ம இங்கே ரோட்டுக்கிட்ட தான் நம்ம அண்ணே தோணிக்கனே அவங்களுக்கு எங்கள் போட்டு தாந்திருக்குமான்னு கூட தெரிஞ்சுதான் எனக்கு தெரியல. என்னம்மா இன்னைக்கு உனக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் செய்தி கொடுத்துருந்தாருமா அப்படின்னு சொன்னாங்க. அதோட நான் அழுதுகிட்டு தான் போகிறேன். அதே வருஷத்தில் ஆண்டவர் எங்களுக்கு தொழில் எடுக்க கிருபை செஞ்சார். தொழில் எடுத்து இத்தனை நாள் அவரோட ஜெபத்தில் தான் இது வரைக்கும் யார்கிட்டையும் நான் போகாத அளவுக்கு எந்த காரியத்துக்குனாலும் ஆண்டவர் சமூகத்தில் தான் நான் உட்காந்து நான் இது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ போன வாரத்தில் லாஸ்ட்டு கடலில் கட்டா 1.25 டன்னா கட்டா ஏறி இருந்துச்சு. அப்போ கட்டா ஏறி இருக்கு. நான் 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணிவிட்டு 4 மணிக்கு படுக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க, இப்படி கட்டா ஏறி ஜென்சி அப்படின்னு. அப்போ கூட சரி எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, நான் படுத்துட்டேன். ஏன்னா இதை விட எனக்கு பெரிய ஆசீர்வாதம் வச்சுருக்காரு அப்படி சொல்லிட்டு தான். ஏன்னா நானே என் பிள்ளைகளுமே இது வரைக்கும் என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணினதுமே என் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் கூட என் பிள்ளை சொல்லாமல் இருந்தது கிடையாது. எங்கள் அப்பா போட்டில் கூறல் ஏறணும்னு சொல்லி தான் எங்கள் பிள்ளையை ஜெபம் பண்ணும். ஏறணும்னுமே ஜெபம் பண்ணுங்க. எப்போவுமே நீங்கள் கூப்பிட்டு நார்மலாக கேட்டால் கூட எங்கள் பிள்ளையை ஜெபம் பண்ணும்போது எங்கள் அப்பாவுக்கு கூறல் தாங்க ஏசப்பான்னு தான் கேட்குங்க என் பிள்ளைங்க. இப்படி நாங்கள் ஒரு டேட்டு போட்டு நாங்கள் எழுதி நான் ஜெபம் பண்ணுவோம். வீட்டில் ஒரு நோட்டில் பேனா போட்டு எழுதி இந்த டயத்தில் எனக்கு இவ்வளோ வேணும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுற வழக்கம் எப்போவுமே. அப்படி பைபிளுக்குள்ளே வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கூறல் வேணும். 2020 நாங்கள் எழுதி வச்சுருந்தோம். 21 எனக்கு கூறல் வேணும் அப்படி சொல்லிட்டு 20 எழுதி வச்சுருந்தேன். எனக்கு 21 நீங்கள் எனக்கு கூறல் வேணும், நான் வீடு கட்டணும், அதனால தான் நான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நான் சும்மா சொல்லலை, பெருமைக்காக சொல்லலை. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ இன்னொரு பிள்ளை ஃபோன் பண்ணுது, எங்களுக்கு எங்கள் போட்டுக்கு ஜாயிண்ட் அடவில் ஃபோன் பண்ணுது. என்ன சித்தி நம்ம போட்டில் இன்றைக்கி கட்டாவாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான்.
எனக்கு இது இல்லம்மா பெருமை, எனக்கு இது இல்லை ஆசீர்வாதம், இதுக்கு மேலே எனக்கு வச்சிருக்கிறாரு, அப்போ தான் நான் பெருமைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த அடுத்த கடல்லையே மறுபடியும் நம்ம சனிக்கிழமை நான் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு 10 மணிக்கு உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு 11 மணிக்கு முடிச்சுட்டு அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அழுது கேட்குறேன், நீங்கள் மீனுக்கு கட்டளையிடுங்க ஏசப்பா அப்படி சொல்லிட்டு. நீங்கள் மீனுக்கு கட்டளையிட்டால் தான் அது ஏறும், என்னால் முடியாது, உங்களால் முடியும் ஏசப்பான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் வந்துட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றோம். அப்போ நான் எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி ஃபோன் பண்ணுவாங்களா அப்படி சொல்லிட்டு. காலையில் எந்திரிக்கும் போதே எதிர்பார்க்குறேன், வரலை. அவட ஆராதனை முடிச்சுட்டு போயிருக்கேன், வரலை. நானாக பண்ணுறேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போ இன்னொரு தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னப்பா போட்டு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. வந்துருச்சுத்த அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ சரி அப்போ பாடுக எப்படின்னு கேட்கும்போது போட்டுகளில் சரியில்லைத்த, மாமாவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு 2 நிமிஷம் இருக்குது, அவங்களாவே அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு என்னம்மான்னு கேட்டிருக்கேன். அவங்க சொன்னாங்க, ஜென்சி எப்படியும் 1.5 டன் நம்மளுக்கு கூரல் ஏறிட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு நம்பவே முடியலை. என் பிள்ளைய சொல்லுது, எம்மா நாங்கள் பண்ண ஜெபம் எங்களுக்கு பழிச்சிட்டு, எம்மா என் பிள்ளைகளுக்காக எனக்கு அழுகதான் வந்துச்சு, எனக்கு சந்தோஷம் வரவே இல்லை. எப்படி நம்ம இருதயத்தில் கேட்டது ஆண்டவர் இப்படி உடனடியாக நமக்கு பதில் தந்திருக்கிறாரு சொல்லி இது வரைக்கும் நான் அழுகதான் செய்வேன் ஜெபத்தில். நான் சந்தோஷப்படலை, சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும்ப்பா நான் கேட்டதை நீங்கள் தந்திருக்கீங்கப்பா, அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு. எனக்கு எவ்வளோ வந்துச்சு போச்சுன்னா எனக்கு தெரியாது, நான் கேட்டதை நீங்கள் தந்தீங்க. நான் 1 டன்னு தான் கேட்டேன், நீங்கள் 2 டன்னாக கொடுக்க எனக்கு ஆசீர்வச்சிருக்கீங்க ஏசப்பா அப்படி சொல்லிட்டு இன்னுமே எனக்கு அழுக தான் வருது. அதனால் எங்களை இவ்வளோ தூரத்துக்கு ஒரு நாள் கூட நாங்கள் சாட்சி ஏறி சொன்னது கிடையாது. நான் ஒவ்வொரு நாள் நினைப்பேன், சாதாரணத்துக்குலாம் நம்ம சாட்சி சொல்லக்கூடாது, ஒரு பெரிய சாட்சியாக சொல்லும் போது நம்ம ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஆண்டவர் என்னை ஏற கிருபை செஞ்சுருக்காது, அவருக்கு மட்டுமே இந்த புகழ் எல்லாமே. இதுக்கு பேர் தான் என்ன பாடு? விசேஷித்த பாடு. நீங்க கையை விரித்து சகல உயிர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறேன். எதை எழுதி வச்சு ஜெபம் பண்றீங்க? சொல்லுங்க, எதை எழுதி வச்சு ஜெபம் பண்றீங்க? எதை எழுதி வச்சு ஜெபம் பண்றீங்க? பாருங்க, 2020 கூறல் வேணும்னு எழுதி வச்சா 21 அப்படி கொடுத்துட்டாரு. எஸ், அதுலயும் சும்மா 10 கூறல் 5 கூறல கொடுத்தாரு. 2 டன்னு கொடுத்துருக்கிறாரு. மொத்தத்தில் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் அதை விற்றுருப்பீங்க? சின்ன மீனுனால அதுவே 25 லட்சம் ரூபாய்க்கு வித்தாச்சு. ஒரே ஒரு கடலுக்கு போயிட்டு ராத்திரி போகிறப்ப ஒன்றுமெல்லாம் போனால் திரும்ப வர்றப்ப 25 லட்சம் ரூபாயோட வர வைக்கிறாரு. எங்க அப்பா சமுத்திரத்துல எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. நீங்க கையை விரித்து சகல உயிர்களின் விருப்பங்களே நிறைவேற்றுகிறேன். யோசிச்சு பாருங்க, போட்டு உடைஞ்சு கம்ப்ளீட்டா கிடக்கிறத எந்த மீனவனுக்கு தான் பார்க்கறதுக்கு நிம்மதியா இருக்கும். அவ்வளவு. அதனால hope will arise from the ashes. அந்த சிங் ஹேலலியா பாட்டில் அந்த ஸ்டான்ஸா வரும். சாம்பல்ல இருந்து எனக்கு தேவையான நம்பிக்கை அப்படின்னு சொல்லி. ஒண்ணும் இல்லாம எந்த கடற்கரையில ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்களோ அதே கடல்ல போய் 25 லட்சம் ரூபாய் அள்ளிட்டு வர்றதுக்கு உதவி செஞ்சாரு ஆண்டவர். செய்ய மாட்டார்னு நினைக்கிறீங்களா? நீங்க மனசை விட்டுறாதீங்க, மனம் தளராதீங்க. ஒருவேளை உடனடியாக ஏதாவது எனக்கு நடக்காம இருக்கலாம், என் ஜெபம் வீணா போகாது. நான் நம்புவது அவராலே வருமே, வந்துடுமே. நான் நம்புவது. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் பாருங்க, வரும், ஏதோ வரும் அப்படின்னு இல்லை, நம்புறது வரும். நம்புறது வரும். அந்த வசனத்துல தெளிவா பாருங்க, நம்புறது வரும். நம்புறது வரும். எதை நம்புறீங்க? இதுல எனக்கு என்ன பியூட்டினா, ஒரு 2 அந்த செய்தியில் வர்றதுக்கு முன்னாடி தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறப்ப எனக்கு ஒரு பெரிய லெவலில் தேவன் என்னை ஆசீர்வதிச்சா நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்றத விலைக்கு சொல்கிறதுக்கு நான் பிரசங்கத்தில் என்ன சொன்னேன்னா, சப்போஸ் உங்களுக்கு குரல் வந்துருச்சு, 2 வாரத்துக்கு முன்னாடி தானேயா, சப்போஸ் உங்களுக்கு குரல் வந்துருச்சு, வாக்குத்தத்த ஆராதனையில், இந்த மாதம் வாக்குத்தத்த ஆராதனையில் துள்ள பண்ணுகிற ஆசீர்வாதம், உள்ளத்தை துள்ள பண்ணுகிற ஆசீர்வாதம். கடலுக்கு போனால் கூரல் வந்துருச்சு, ஏதோ ஒரு வந்திருக்கான் அப்படின்னு நான் சொல்லுவீங்க. நடிச்சுக்கிட்டு சொன்னது சிரிப்பு வந்துச்சா நமக்கு எல்லாருக்கும். அப்போ ஜூடா ஒன்று ஜோக் அடிச்சாப்புல, கூரல் வரப்போகுது அப்படின்னாப்புல. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கூரல் என்ன செய்ய போகுது? இருக்கிறதுலே 153 பெரிய மீன்.
செய்தியை பற்றியெல்லாம் ஒப்பிக்கிறதா? அந்த ஆசீர்வாதம் வருவதாக. அப்படியே எஸ், இந்த செய்தியை மனப்பாடமா சொன்னதுனால வருவதாக. வருவதாக. Hallelujah. ஹalleluya. அப்ப ஏதோ சும்மா நினைக்கிறீங்களா? நம்ம கூடி வர்றதெல்லாம் ஏதோ வந்துட்டு பொழுது போகாம ஏதோ பண்ணிட்டு போறோம்னு நினைக்கிறீங்களா? அசைவாடுறாரு ஆண்டவர். எஸ், Hallelujah. ஹalleluya. அப்படி மகிமையான விதத்துல தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யறாரு பாருங்க. ஆமென். ஆமென். ஸோ அதனால நம்ம ஜெபம் வீணா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளவு கடன், எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் பரவாயில்ல, தெம்பா இருங்க. உழைச்சி எப்படியாவது அடைச்சனேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க உழைச்சி கட்டினா எத்தனை வருஷம் கட்டுவீங்க? எனக்கு இருக்கிற கடனை உழைச்சி கட்டினா எத்தனை வருஷம் கட்டுறது? அதனால என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு ஒரே நாள் ஒரு 25 லட்சத்தை கொடுத்தீங்கன்னா 2 நேரம் ஆசீர்வதிச்சாருன்னா முடிஞ்சு வச்சு. எஸ், ஹalleluya. ஹalleluya. 2 நேரம் போய் அள்ளிட்டு வந்தா முடிஞ்சு வச்சு கதை. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதனால நான் உழைச்சுன்னு கேட்காதீங்க, என்ன ஆசீர்வதிச்சு சீக்கிரம் அடைஞ்சிட ஆண்டவரே. எத்தனை வருஷ கடன்னாலும் சரி, எவ்வளவு கடன்னாலும் சரி, இந்த மாதிரி எனக்கு சில விசேஷமான விதத்தில் என்ன பிளஸ் பண்ணீங்கன்னா ஆமென். எல்லாம் எஸ், முடிஞ்சிடும் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. இதை செய்ய இன்றைக்கு என் ஆண்டவர் ஜீவிக்கிறார். எஸ், ஆமென். ஆமென். அதனால நாம நெருக்கத்தில் இருக்கிறேன், காலம் முழுசு இப்படியே போயிருந்து நினைக்காதீங்க. நிச்சயமா நமக்கு ஒரு விசாலத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். மழைக்கு ஒரு காலம் தகப்பன் உண்டோ? தகப்பன் உண்டோ? உறைந்த மழை யாருடைய புறப்படு புறப்படுகிறது? ஹalleluya. ஹalleluya. அப்ப ஆசீர்வாதமான மழை